காவலில் வைத்தார்கள். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனைத் தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாயிருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் அந்தகார சக்திகள் அப்போஸ்தலருக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் விரோதமாக எழும்புகிறது. அவர்கள் செய்கிற ஊழியத்தை தடை செய்வதற்கு முயற்சி பண்ணுகிறது. சாத்தான் எப்போதுமே கர்த்தருடைய ஊழியத்திற்கு எதிர்த்து நிற்பான். ஊழியக்காரர்களாகிய நாம் அதை பார்த்து பயந்து விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. ஊழியம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தோடும் உண்மையோடும் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர்களாகிய பேதுருவும் யோவானும் ஜனங்களுடனே இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரயாசம் வீணாய் போகவில்லை. தொடர்ந்து ஊழியம் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை ஜனங்கள் மத்தியில் விசுவாசத்தோடும் உண்மையோடும் போதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை இன்னும் விசுவாசிக்காத ஜனங்களிடம் அவர்களுடைய பாவத்தை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களையும் இயேசு கிறிஸ்துவிடம் வழி நடத்துகிறார்கள். அவர்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வண்டையில் வருவதற்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே விசுவாசிக்கிறவர்களிடத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் குறித்து உபதேசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருப்பதற்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறார்கள். உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஆதாரமாக வைத்து ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணுகிறார்கள். மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள் என்னும் சத்தியம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் நிரூபணமாய் இருக்கிறது. யூதர்களோ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோ உயிர்த்தெழுந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை அப்போஸ்தலர்கள் எல்லா ஜனங்களிடமும் உபதேசம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்காகவே உயிர்த்தெழுந்திருக்கிறார். அப்போஸ்தலருடைய உபதேசம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பற்றியதாகவே இருக்கிறது. அவர்கள் எந்த சத்தியத்தை உபதேசம் பண்ணினாலும் அந்த சத்தியத்தை நிரூபிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவையே ஆதாரமாக சொல்லுகிறார்கள். தேவையில்லாத கட்டுக்கதைகள் எதையும் சொல்லவில்லை. ரோம பேரரசை பற்றியோ யூதருடைய ஆலோசனை சங்கத்தாரை பற்றியோ அப்போஸ்தலர்கள் பேசவில்லை. கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கும் ஊழியத்தை தொடர்ந்து உண்மையாய் செய்கிறார்கள். பரலோகமே ஜனங்கள் போக வேண்டிய இடம் என்றும் இயேசு கிறிஸ்துவே பரலோகத்திற்கு போவதற்கு வழியாக இருக்கிறார் என்றும் அப்போஸ்தலர்கள் ஜனங்களிடம் தெளிவாக உபதேசம் பண்ணுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் மூலமாக வசனத்தை கேட்டவர்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருக்கிறது. வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களை யூதருடைய ஆலோசனை சங்கத்தார் துன்புறுத்தினாலும் உபத்திரவப்படுத்தினாலும் கர்த்தருடைய வசனம் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணப்படுகிறது. வசனம் ஜெயம் பெறுகிறது. நம்முடைய சபைகளுக்கு உபத்திரவ காலம் வரலாம். சபை பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டிய காலம் வரலாம். சபைகள் பாடுகளை அனுபவிக்கும் காலமே அவைகள் வளர்ச்சி பெறும் காலமாக இருக்கிறது. ஆதி திருச்சபையும் ஆரம்ப நாட்களில் எல்லாவிதமான பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்தது. அவைகளுக்கு மத்தியிலும் ஆதி திருச்சபை வேகமாக வளர்ச்சி அடைந்தது. அப்போஸ்தலரின் ஊழியத்தை பிரதான ஆசாரியரும் யூத மார்க்கத்தின் தலைவர்களும் எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறார்கள். அவர்களுடைய ஊழியத்தை அளிப்பதற்கு என்ன செய்யலாம் என்று சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் ஜனங்களுக்கு பயப்படுகிறார்கள். ஆகையினால் அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய இருதயமோ கட்டப்படாமல் அப்போஸ்தலருக்கு விரோதமாய் துன்மார்க்கமாக சிந்திக்கிறது.
அப்போஸ்தலருக்கு விரோதமாக ஆசாரியர்கள் எழும்பி நிற்கிறார்கள். அவர்களோடு தேவாலயத்து சேனை தலைவனும் சேர்ந்து கொள்கிறான். இவன் யூத மார்க்கத்தை சேர்ந்தவன் அல்ல, இவன் ரோம பேரரசால் நியமிக்கப்பட்டிருக்கும் அதிகாரி. இவன் ஒரு பிரஜாதியான். யூதரும் பிரஜாதியாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக வஞ்சனை செய்தார்கள். இப்போது இவர்கள் அப்போஸ்தலருக்கு விரோதமாக ஒன்று கூடி இருக்கிறார்கள். சதுசேயர் ஆசாரியரோடும் தேவாலயத்து சேனை தலைவனோடும் சேர்ந்து கொள்கிறார்கள். சதுசேயர் ஆவிகள் இருக்கிறது என்பதையும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் எப்போதுமே நம்புவதில்லை. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கம் பண்ணியதனால் சதுசேயர் அவர்கள் மீது மிகுந்த கோபமாய் இருக்கிறார்கள். அதனால் இவர்கள் ஆசாரியர்களோடும் தேவாலயத்து சேனை தலைவனோடும் அப்போஸ்தலருக்கு விரோதமாக சேர்ந்து கொள்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அப்போஸ்தலர் மீது சினம் கொள்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணுகிற சுவிசேஷத்தின் உபதேசம் இவர்களை சினம் கொள்ள வைக்கிறது. ஜனங்களும் அப்போஸ்தலரின் உபதேசத்தை ஆர்வத்தோடு கேட்கிறார்கள். அதை சந்தோஷத்தோடு தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறார்கள். இதனால் அப்போஸ்தலர்கள் மீது இவர்கள் கொண்டிருக்கிற சினம் அதிகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தபோது அவருடைய சுவிசேஷமும் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது என்று யூத மார்க்கத்து தலைவர்கள் நினைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அவருடைய சிலுவை மரணத்தோடு முடிந்துவிடும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமோ வேர்கொண்டு வளருகிறது. இதனால் யூத மார்க்கத்து தலைவர்கள் அப்போஸ்தலர் மீது சினம் அடைகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமை கர்த்தருடைய பிள்ளைக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்களுக்கோ அவருடைய ராஜ்யத்தின் மகிமை அவர்களுக்கு துன்பத்தையும் வேதனையையும் பொறாமையையுமே தரும். இவர்கள் தங்கள் மன வேதனையில் அப்போஸ்தலர் மீது சினம் கொள்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறார்கள். இதனால் சதுசேயர் அவர்கள் மீது சினம் கொள்கிறார்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை சதுசேயர் விசுவாசிப்பதில்லை. அதற்கு ஆதரவாக யாராவது பிரசங்கம் பண்ணினால் சதுசேயர் அதற்கு எதிர்த்து நிற்பார்கள். இதனால் சதுசேயர் அப்போஸ்தலர் மீது சினம் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்தார் என்று அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இதை கேட்டு ஆசாரியர்கள் சினம் அடைகிறார்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை ஆசாரியர்கள் விசுவாசித்தாலும் இயேசு கிறிஸ்து மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை ஆசாரியர்கள் விசுவாசிக்க விரும்பவில்லை. ஆனால் அப்போஸ்தலர்களோ மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றிய சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாகவே நிரூபிக்கிறார்கள். ஆகையினால் ஆசாரியர்கள் அப்போஸ்தலர் மீது சினம் கொள்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் மீது ஆசாரியர்கள், தேவாலயத்து சேனை தலைவன், பரிசேயர் ஆகியோரின் கோபம் மிகவும் அதிகரிக்கிறது. ஆகையினால் இவர்கள் அப்போஸ்தலரை பிடித்து காவலில் வைக்கிறார்கள். இது சாயங்காலமாக இருக்கிறது. ஆகையினால் அப்போஸ்தலரை மறுநாள் வரைக்கும் காவலில் வைக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாடுகளை அனுபவிக்கும் கிருபைகளை கொடுக்கிறார். ஆரம்பத்தில் அப்போஸ்தலர்கள் பிடிக்கப்பட்டு காவலில் வைக்கப்படுகிறார்கள். ஆரம்ப காலத்தில் இந்த உபத்திரவம் மாத்திரமே அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்படுகிறது. இதற்கு பின்பு அப்போஸ்தலர்கள் ரத்தம் சிந்தி பாடுகளை அனுபவிப்பார்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருக்கு பாடுகளை அனுபவிக்கவும் கற்றுத்தருகிறார். தேவாலயத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்காகவும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்காகவும் தேவாலயத்து சேனை தலைவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். இவனுக்கு கீழ் பல போர் சேவகர்கள் பணிபுரிவார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பரிசேயர் அவருக்கு எதிராக எழும்பி நின்றார்கள். இப்போது சதுசேயர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீஷர்களின் உபதேசங்களையும் எதிர்க்கிறார்கள். சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை. அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தின் மைய செய்தி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதுதான். சதுசேயருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத உபதேசமும் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் தான். ஆகையினால் இவ்விருவருடைய மார்க்க உபதேசங்களும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருந்தன. இதனால் சதுசேயர் அப்போஸ்தலர்களை வெறுத்தார்கள்.